வணக்கம். மிக முக்கியமான ஒரு செய்தி தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்களில் இடம்பெற்றுள்ளது. அதாவது, மணிப்பூரில் இந்திய ராணுவத்தின் தேடுதல் வேட்டையில் பல ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கிகள் உட்பட கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 29 ஆயுதங்களில் மிகவும் விசித்திரமான ஒரு விஷயமும் உள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் என்று எழுதப்பட்டுள்ள செயற்கைக்கோள் இணைய வசதி உபகரணமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளது. மிக தீவிரமான கலவரங்கள் நடந்துள்ள ஒரு பகுதியாகும் மணிப்பூர். குக்கி தீவிரவாத குழுக்கள் மிகவும் தீவிரமாக செயல்படும் பகுதியாகும் மணிப்பூர். குக்கி தீவிரவாத குழுக்கள் அமெரிக்காவின் ஆதரவோடு செயல்படுகின்றன என்பது தெரிந்த விஷயம்தான். காரணம், வட அமெரிக்க கண்டத்தில் அவர்கள் அதிக செல்வாக்கு பெற்றுள்ளார்கள். அதனால் மணிப்பூரில் செயல்படும் குக்கி தீவிரவாத குழுக்களுக்கு அமெரிக்காவின் ஆதரவு உள்ளதென்று சொல்ல முடியும். இந்தியாவில் கலவரத்தை உருவாக்குவதற்காக அமெரிக்கா ஆதரவளித்துள்ளது என்று நாம் சொல்லவில்லை. காரணம், அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இந்நிலையில் இப்போது ஒரு ஆதாரம் கிடைத்துள்ளதாக வேண்டுமானால் கருதலாம். அமெரிக்க நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்லிங் இன்டர்நெட் கிட் ஒன்று கிடைத்துள்ளது இப்போது இராணுவத்தின் தேடுதல் வேட்டையில். அமேசானில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டார்லிங் இன்டர்நெட் கிட்டான இது இந்தியாவில் கிடைக்க வாய்ப்பில்லை. காரணம், இந்தியாவில் ஸ்டார்லிங் அனுமதிக்கப்படவில்லை. இந்தியாவில் அனுமதி இல்லாததால் அங்கு எந்தவித செயல்களிலும் ஈடுபடவில்லை. அப்படி இருக்க இது என்னவென்று தெரியவில்லை என்பதாக உள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பதில். ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய வசதியை பெறுவதற்காகத்தான் இந்த ஸ்டார்லிங் இன்டர்நெட் கிட் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்டார்லிங் பயனர்கள் உலகின் எந்த மூலைக்கு பயணம் செய்தாலும் அதிவேக இணைய வசதியை பெறுவதற்கான ஒரு கிட்டாகும் இது என்று அமேசானில் உள்ள தகவலின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடிகிறது. செயற்கைக்கோள் மூலமான இணைய இணைப்பு என்பதால் எந்த மோசமான இடத்திலும், எந்த காட்டிலும், எந்த மலைப்பகுதியிலும் இதன் மூலம் இணைய வசதியை பெற முடியும். மணிப்பூர் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் என்று மிக மோசமான சீரற்ற நிலப்பரப்பையும் அடர்ந்த காடுகளையும் கொண்டுள்ள பகுதியாகும். சாதாரணமாகவே அங்கெல்லாம் நல்ல இணைய வசதி கிடைக்க வாய்ப்பு குறைவாகும். அதனால் இந்த உபகரணம் அங்கு எதற்காக வந்தது, எப்படி வந்தது என்பது ஒரு சந்தேகம் மிகுந்த கேள்வியாக உள்ளது. இந்தியாவில் ஸ்டார்லிங் அனுமதிக்கப்படாத நிலையில் மணிப்பூருக்கு இந்த உபகரணம் எப்படியோ வந்துள்ளது. அப்படியாகும்போது அங்கு அதை பயன்படுத்த முடியும் என்ற முழுமையான புரிதலால் தான் கொண்டு வந்திருக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும். இதுபோன்ற தவறான பயன்பாட்டிற்கு இதற்கு முன்பு ஒரு உதாரணமும் உள்ளது. ஈரானில் ஹிஜாப் தொடர்பான பிரச்சனையில் போராட்டம் நடந்தபோது அங்கு ஈரான் அரசு இணைய சேவையை தடை செய்தது. அந்த நேரத்தில் அமெரிக்கரான எலோன் மஸ்க் அவரது ஸ்டார்லிங் இணைய வசதியை அங்குள்ளவர்களுக்கு இலவசமாக கிடைக்க செய்திருந்தார். ஒரு நாட்டின் இறையாண்மையை மதிக்காமல் அந்த நாடு இணையத்தை தடை செய்துள்ள இக்கட்டான சூழலில் எலோன் மஸ்க் அத்துமீறி அந்நாட்டில் இணைய வசதி கிடைக்க செய்திருந்தார். அந்த வகையில் ஒரு நாட்டை மீறிய ஒரு சக்தியாக உருவெடுத்து வருகிறார் எலோன் மஸ்க் என்பதை புரிந்து கொள்ளலாம். அவரது அந்த செயல் பெரும் விவாதத்தை கிளப்பியிருந்தது. அதனால் இப்போது இந்த உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் மணிப்பூரில் உள்ள பிரிவினைவாதிகள் மற்றும் ஆயுத குழுக்களுக்கு ஸ்டார்லிங் மூலமாக இணைய வசதி கிடைக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஸ்டார்லிங் நிறுவனம் அதை மறுத்திருந்தாலும் சந்தேகம் நியாயமானதாகவே உள்ளது. காரணம், முன்பு கூறியது போல் வட அமெரிக்காவை, குறிப்பாக அமெரிக்கா, கனடாவை மையமாக கொண்டு குக்கி தீவிரவாத குழுக்களின் செயல்பாடுகள் அதிக அளவில் உள்ளன. அதனால் இதன் பின்னணியில் அமெரிக்காவின் பங்களிப்பு உள்ளதோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது. அமெரிக்கா நேரடியாக தலையிட்டுள்ளது என்றோ அல்லது எலோன் மஸ்கின் நிறுவனம் நேரடியாக மணிப்பூர் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்துள்ளது என்றோ சொல்லவில்லை. ஆனால் இந்தியாவில் அனுமதிக்கப்படாத ஒரு உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவும் தீவிரவாத குழுக்களிடமிருந்து ஆயுதங்களோடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது ஒரு சாதாரண நபரின் கைகளில் இருந்திருந்தால் அல்லது ஒருவர் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்திருந்தால் அதன் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். ஆனால் இங்கு தீவிரவாத குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த உபகரணம். அதனால் மணிப்பூரில் உள்ள தீவிரவாதிகள் ஸ்டார்லிங் இணையத்தை பயன்படுத்தும் அனுமதி அமெரிக்கா அல்லது எலோன் மஸ்கால் வழங்கப்பட்டுள்ளதா என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அல்லாத பட்சத்தில் அந்த உபகரணம் அங்கு எதனால், எப்படி வந்தது என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. சீனாவை எந்த அளவு நம்ப முடியாதோ அதே அளவுக்கு அமெரிக்காவையும் சிறிதும் நம்ப முடியாது. காரணம், அவர்கள் புனிதர்கள் அல்ல என்பதும் அவர்கள் எத்தகைய செயல்களையும் செய்வார்கள் என்பதையும் வரலாற்றின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். என்னவானாலும் இந்த தேடுதல் வேட்டையை நடத்தியுள்ள இந்திய ராணுவத்தையும் அதிகாரிகளையும் எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். காரணம், இதுபோன்ற நடவடிக்கைகளின் மூலம், இதுபோன்ற கண்டுபிடிப்புகளின் மூலம் எதிரிகளின் பல நகர்வுகளை முன்கூட்டியே தடுக்க முடியும். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக இணைய சேவை வடிவிலானாலும் வேறு எந்த வழியிலானாலும் யார் என்ன செய்தாலும் இந்தியா அதை ஒருபோதும் அனுமதிக்காது. எனவே இந்த உபகரணம் எப்படி மணிப்பூருக்கு வந்தது, அது எந்த அளவு பயன்படுத்தப்பட்டுள்ளது போன்ற விஷயங்களை கண்டுபிடித்து அதற்கு பின்னில் உள்ளது எந்த கொம்பனாக இருந்தாலும் அவருக்கு எதிராக நடவடிக்கைகள் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.